ஒற்றையாட்சி கனவு வண்டி போற கூட்டு சதி மக்கள் விரோத பாஜக அரசை கண்டிக்கின்றோம். முதல்வராக்கு முதல்வராக்கு இன்று மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மத்திய பாசிச அரசு பாஜக மக்கள் விரோத சட்டங்களை ஆளுநர் மூலம் மக்களால் தனிப்பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற மக்கள் தீர்ப்புக்கு விரோதமாக தலைவர் விஜய் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக விடாமல் தடுப்பதை கண்டித்து பாஜக மோடி அரசுக்கு ஏவலாளாக ஆளுநர் செயல்படுவதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் எங்களுடன் இணைந்து தாவேகா தொண்டர்களும் சேர்ந்து இன்று மத்திய பாசிச அரசை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் மூலம் சொல்ல வருவதுன்னா, இந்த போக்கை பிஜேபி அரசு கைவிட வேண்டும். குறிப்பாக இந்தியா முழுவதும் 2014க்கு பின்னாடி மோடி கவர்மெண்ட் அமைந்த பின்னாடி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் கவர்னரை கைப்பாவாக வைத்துக்கொண்டு அந்த மாநில அரசுகளை சுதந்திரமாக செயல்படப்படாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கை இனிமேலாவது மோடி அவர்கள் கைவிட வேண்டும். நீங்கள் என்ன செய்தாலும் தமிழகத்தில் காலூன்ற முடியவில்லை. இன்னும் நீங்கள் உணர மறுக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, 27 ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் கூட்டணியை தொடர்ச்சி எரிஞ்சிட்டாங்க, 3வது இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் இது காரணம் என்ன? உங்களுடைய மதவாத அரசியலும் ஆளுநரை கைப்பாவையாக வைத்து மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் செயல்படுறது ஒரு காரணம். அதனால் இனிமேலாவது பிஜேபி அரசு இந்த போக்கை கண்டித்து தாவேகா தலைவர் அவர்களை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலகநாதன், தெற்கு மாவட்ட தலைவர். பதவி ஏற்பதில் குழப்பம் நீடிச்சுட்டே வர்றது, இது எப்படி பார்க்குறீங்க? பின்னிலையில் பாஜக இருக்கு. குழப்பம் ஒன்றுமே இல்லை. பாஜக அவங்களுக்கு குழப்பத்தை பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, இருக்கதா சொல்கிறாங்க. அவங்க தனி மெஜாரிட்டி உள்ளவங்க ஆளுங்கட்சிக்கு, அதாவது முதல்வராக பதவி ஏற்க வாய்ப்பு கொடுத்து சட்டமன்றத்தில் அவர் தனிப்பெரும்பான்மையை காமிக்கிறது சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்கணும். லிஸ்ட் அவுட் ஆளுநர் கேட்கக்கூடாது. அவர் என்ன செய்யணும், நீங்கள் பெரும்பான்மை 108 சீட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் உங்கள் பெரும்பான்மையை நீங்கள் சட்டமன்றத்தில் நிறுவீங்க அப்படி சொல்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு அதிகாரம் இருக்கே ஒழிய நீ பதவி ஏற்கக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களை திமுக கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். எப்படி நான் இது திமுக 96ல் எங்களை வச்சு ஜெயிச்சாங்க, 98ல் எங்களை வச்சு ஜெயிச்சாங்க, 99ல் பிஜேபி மாறினாங்களே, நாங்கள் வருத்தப்படலையே. 2011ல் நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, தோத்தீங்க. 2014ல் நீங்கள் எங்களை தனித்து விட்டீங்களே, நாங்கள் அன்றைக்கி உங்களுக்கு சொல்லலையே. உங்களுக்கு ஏன் இந்த காங்கிரஸ் கட்சி வளர்ந்துடக்கூடாது, காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு அதிகாரத்துக்கு போயிடக்கூடாது. உங்களுடைய குணம் மாறல். 57ல் எப்படி காங்கிரஸ் கட்சியை அழிக்கணும்னு நீங்கள் திமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அதனுடைய பரிணாமம் தான் இன்றைக்கி உதயநிதி வரைக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் வளரக்கூடாது, அதிகார மையத்துக்கு போயிடக்கூடாது.
கொடி பிடிப்பவர்களாகவும் கோஷமிடுவர்களாக மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறது அது திமுகவினுடைய வன்மம், திமுகவினுடைய அது பிறவி கோணம். அது மாற்ற முடியாது. காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த பிறகுதான் அந்த ஆளுநர் அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய கூட்டணி துவக்கப்பட்டிருக்குல்ல, அதிமுக தோத்துருக்குல்ல. உங்களுக்கு காங்கிரஸ் எதுக்கு நம்மளுக்கு காங்கிரஸ் எதுக்கு சம்மந்தம் இல்லை. மேல இருந்து பாஜக அழுத்தம் கொடுக்குது ஆளுநர் அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னாடி அழுத்தம் கொடுக்குது நினைக்கிறீங்களா? தாவேகா பொதுவாக அழுத்தம் அது கொடுக்குது? பொதுவாகவே அழுத்தம் தான். டிவிகேவுக்கு நம்ம எலெக்ஷன் காலத்துல அழுத்தம் தானே. எலெக்ஷன் அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு எத்தனை அழுத்தங்கள், ஜனநாயகம் படம் வெளியிட முயற்சி பண்ணல. விஜய்க்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க இருக்காங்க. காங்கிரஸ் சேர்ந்தனாலன்றது ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் சும்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. விஜயை ஆரம்பத்தை அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் ஏன்னா அதுக்கு 2-3 உதாரணங்கள் இருக்குது. ஜனநாயகம், அந்த 41 பேர் கொலை வழக்கில், சிபிஐ வழக்கில் டெல்லிக்கு எத்தனை அலைய விட்டாங்க, எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் காங்கிரஸ் சேர்க்கை அது சம்மந்தம் இல்லை. காங்கிரஸ் விஜய் கூட்டணி என்பது ஒரு ஜனநாயகமான கூட்டணி, மக்கள் விரும்பின கூட்டணி. 2 தலைவர்களுமே ஒருமித்த கருத்து. 2004 இருந்து நாங்கள் விஜய் எங்களோட பயணிக்கணும்னு ஆசைப்பட்டார். இன்றைக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ராகுல்ஜியும் நாங்களும் விரும்புகிற பயணம் அதுதான். பின்னாடி போயிடு.